வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 நாளாக வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டார்டிங்கில் நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன், நான் சேமிக்க ஆரம்பித்த பொழுது சேமிக்கிறதுக்கு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன், சேமிக்க பணம் எப்படி வேஸ்டேஜ் ஆச்சு, அதை தடுக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸு ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நேற்று வீடியோவில் என்னோடய சேமிப்பு கரையாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்ட் 3 வீடியோவாக இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். நம்ம சேமிக்கிறது பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது அடிச்சு பிடிச்சி சேமிச்சிருவோம். சேமித்த பணத்தை கரையாமல் வச்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இப்போ நம்ம எப்படி சேமிப்பை கரையாமல் வச்சுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மே 7th குட்டி விலாக் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி எனக்கும் என் மனைவிக்கும் திருமண நாள். கல்யாணம் ஆகி இன்னையோட பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9 years கம்ப்ளீட் ஆகுது. 10th இயர்ஸில் நாங்கள் போகிறோம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு 9 வருஷமாக கடவுள் எங்களோட இருந்தாருன்னு சொல்லி, எங்களோட லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா கஷ்டங்கள்லையும் இருந்து எங்களை இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக வச்சுருக்காருன்னா நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். காலையில் மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸ்வீட்டுக்கு கேசரி செஞ்சாங்க. பொதுவாக நாங்கள் ரொம்ப விமர்சையாலாம் கொண்டாடுறது கிடையாது. சும்மா பசங்களுக்காக தான் வீட்டில் மார்னிங் கேசரி, அப்புறம் வழக்கம் போல் தோசை, சாம்பார், வடை மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். இப்படி தான் எங்களோட செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி கல்யாண நாளில் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பொதுவாக இந்த வெட்டிங் டேக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ட்ரெஸ் எடுக்கலை. மோஸ்ட்லி ஒரு ஃபஸ்ட்டு 5 years வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஃபீஸு, அடுத்து சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் டைட்டாக போயிட்டுருக்கிறதுனால ட்ரெஸ் எடுக்கிறதுல கவனம் போக மாட்டேங்குது. ஸோ இன்னுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் கொஞ்சம் நல்லா சேவிங்ஸாக நல்லா சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஏன்னா போதுமான அளவுக்கு ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதுதான் மார்னிங் சிம்பிளாக ஒரு தோசை, சாம்பார், கேசரி, வடை. மதியம் பார்த்திங்கன்னா பசங்க ஹோட்டலில் வாங்கி தர சொல்லி கம்பல் பண்ணாங்க. நான் சொன்னேன் வேணாம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, வீட்டிலே செஞ்சுக்கலான்னு. இல்லை ஹோட்டலில் வாங்கித்தாங்கன்னாங்க. சரி ஓகே, அவங்க இஷ்டப்படி ஒரு நாள் தானே போயிட்டு போதுன்னு சொல்லிவிட்டு மதியம் ஹோட்டலில் வாங்கினோம். இங்கேயே கேஎஸ்எம்மில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டோம். தொட்டுக்கைக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப்பும் எக்கும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இன்றைக்கி லன்ச் மெனு முடிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் சேமிக்க ஆரம்பித்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன் அந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு நான் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். இப்போ மாதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, வட்டியும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பிபிஎஃப், அதாவது எனக்கு, என் மனைவிக்கு, பையனுக்கு 3 பேருக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டும், பொண்ணு இருக்கிறதுனால அவளுக்கு எஸ்எஸ்ஏவும் 4 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஸோ மந்த்லி சேல்ரி வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் இந்த 3 திட்டத்துலையும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது சம்பளம் வந்த கையோடு அப்படியே ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஆரம்பத்தில் இந்த பணத்தை 4000 ரூபாய் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறதுக்குன்னு ஒரு நாள் போய் அதை கட்டிட்டு வருவேன். சில சமயம் மறந்துடுவேன், அந்த அமௌண்ட் செலவாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தேன், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டேன் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்கான்னு. கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெஃப்ட் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ சம்பளம் வந்த கையோட என்னோடய கனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 4000 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படியே 1ஆம் தேதி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பிபிஎஃப் 3 பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் எஸ்எஸ்ஏக்கும் அப்படியே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ மெதுவாக போய் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்பஸுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஓப்பன் பண்ணி அதில் சேவிங்ஸோட ஒரு பார்ட்டை எடுத்து நான் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் மாதம் கட்டி தான் ஆகணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, அதுவும் பிபிஎஃபாக எஸ்எஸ்ஏவாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் கட்டி தான் ஆகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிற பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்காமல் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை என்னால் எடுக்கவும் முடியாது, பிபிஎஃபோ எஸ்எஸ்ஏவோ நினச்சா நேரம்லாம் எடுக்க முடியாது, 15 years கட்டி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அப்படி சேர்க்கக்கூடிய பணம் எனக்கு சேஃபாக இருக்கும், எக்காரணம் கொண்டு எடுக்க முடியாது.
1000 கட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நாள் ஆக ஆக வருஷம் ஓட ஓட பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கட்டிட்டு வந்திருப்போம். இது ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது விஷயம் என்ன பண்ணேன், எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 6 மாத சம்பளம் வந்து நம்ம கையில் எப்போதுமே கையில் வந்து ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்ருந்தேன். எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி சேமித்தாலும் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறப்ப நம்ம ஒரு அவசர தேவைன்னா அதை எடுக்க தான் செய்வோம். ஸோ அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு சேர்க்கவே முடியாது. எப்படிடா இப்போ நம்ம வந்து ஒரு 6 மாத சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது சேர்க்கணும் அப்படின்னு எய்மில் இருப்போம். 10,000 சேர்க்க ஆரம்பிப்பேன். பார்த்திங்கன்னா அப்புறம் எடுத்துடுவேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் கார்டு இருக்கிறதுனால அது எடுக்க ஆரம்பிச்சிடுறது. சரி, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இதுலேயும் நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு 10,000 சேர்ந்துருக்கிறப்பவே 10,000 12,000 சேர்ந்ததுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட், அதாவது நம்ம ஆன்லைன்லேயே, அதாவது ஃபோன் ஆப் இருக்கும் இல்லையா, பேங்க் ஆப்லேயே ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மாதம் 1000 கட்டி தான் ஆகணும். ஆல்ரெடி அதில் 1000 இருக்குது. 12 மாதத்துக்கான இது வந்து போயிட்டுருக்கும், அப்படியே போயிடும். அதே மாதிரி நம்ம மேற்கொண்டு போடுறதும் எக்ஸஸாகவே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, அதுலேயும் நான் 4ஆம் தேதி ஆனால் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தேன். இப்போ 4ஆம் தேதி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பணம் இருக்கும். அதுலேருந்து 1000 கழிச்சுக்கிட்டே வரும். 12 மாதம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், 12,000 ப்ளஸ் அதோட வட்டியோட நமக்கு திரும்பி மெச்சூரிட்டியாக அந்த அமௌண்ட்லேயே முடியும். ஸோ எகெயின் நான் என்ன பண்ணணும்னு பிளானில் இருக்கேன்னா, இப்போ அதில் அமௌண்ட் நல்லா சேர்ந்துருச்சுன்னா 2 ஆர்டி அக்கௌண்ட்டு இல்லையா, 2,000 ஆர்டியை போடணும். இப்போ 24,000 வந்திருக்கு அப்படின்னா அப்போ 2,000 அதில் நம்ம ஆர்டி போட ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து எடுக்க மாட்டோம். ஒருவேளை எடுத்தோம்னா ஆட்டோ டெபிட் ஆகிறப்ப நமக்கு பணம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், ஃபைன் போட்டுருவான் அப்படிங்கிற பயத்தில் அந்த அக்கௌண்ட்டை நம்ம கை வைக்க மாட்டோம். இப்போ எடுத்துக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வராது. ஏன்னா ஆட்டோ டெபிட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் எதிர்காலத்தில் திடீர்னு ஒரு வேலை போச்சு அப்படின்னாலும் அதில் வந்து கரெக்டாக அந்த ஒரு 12 மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் அதில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அதை நம்ம தொடமாட்டோம், அந்த பயத்திலே தொடமாட்டேன். ஸோ அதனால் இப்படி ஒரு ஆப்ஷனை போட்டு விட்டேன். இது வந்து நான் 2வதாக பண்ண எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்படின்னு பண்ண டிப்பு. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த சேமிப்பு கரையாமல் இருக்கும். நானும் அதை அனாவசிய செலவுக்கு எடுக்க மாட்டேன். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் அமௌண்ட்டு. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். 50,000 20,000 1 லட்சமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி ஷேராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரியர்ஸாக இருக்கலாம், பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமே வந்து எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்தப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு அனாவசிய செலவு பண்ணிவிட்டேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டோமே, அது செலவு பண்ணதுக்கப்புறம் யோசித்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டோமே. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த 2018 ஸ்டேஜில் தான் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்த அடுத்த செகண்ட் யோசிக்கவே கூடாது, ஒரு ஃபிக்ஸடில் போட்டணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு 25,000 கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டேன், இல்லை கிடைக்கிது, ஒரு அமௌண்ட் கிடைக்கிது, ஒரு அரியர்ஸ் வருது, இல்லை ஒரு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே என்ன பண்ணுவேன், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அதை எடுக்காமல் அப்படியே ஃபோன் ஆப்லேயோ இல்லை பேங்க்லேயோ போயிட்டு ஒரு ஃபிக்ஸட் அந்த அமௌண்ட்டுக்கு போட்டு செக் எழுதி கொடுத்துருவேன். டக்குன்னு அதை வந்து என்ன பண்ணிடுவேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், ஓரளவுக்கு நியாயமான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அது நமக்கு சேஃபாக இருக்கும். அந்த பல்க் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளான் வச்சுருவேன். இது வாங்கலாமே, டிவி வாங்கலாமே, ஏசி வாங்கலாமே, வண்டியை மாற்றலாமே, ஏதாவது நம்ம வந்து மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபிக்ஸடில் போட்டுட்டோன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு நான் அதை பற்றி என்ன செய்ய மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அந்த 1 வருஷத்தில் அந்த ஆசையே போயிடும். அந்த 1 வருஷம் கழித்து அந்த ஃபிக்ஸடில் வட்டியோடு வரப்போ ஆஹா நம்ம இது தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, அப்படியே தான் அடுத்த ஃபிக்ஸடாக ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மூடுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால தான் எனக்கு நானே இப்படி எப்பப்பெல்லாம் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குதோ, ஏன்னா நம்ம லைஃப்பில் என்றைக்குமே கிடைக்காது, ஏதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸடில் போட்டுறது. 20,000 தாண்டினாலே நீங்கள் அதை ஃபிக்ஸடாக போட்டுறது தான் பெஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம்,
இப்போ நம்ம பல்க் அமௌண்ட் கிடைக்கிறப்ப ஃபிக்ஸடு போடுறது ஒரு பக்கெட் இருந்தாலும் ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு கிடைச்சாலோ இல்லை ஒரு பல்க் அமௌண்ட் நம்ம சிறுக சிறுக நம்ம சேர்க்குறோம், நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்மால் சேவிங்ஸு சிறு சேமிப்பு இதெல்லாம் சேர்த்து பர்சனல் அமௌண்ட்டாக நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து ஏதோ ஒரு அமௌண்ட் நமக்கு 20,000க்கு மேலே கிடைக்கிறப்ப ஃபிக்ஸடில் போடுறது ஒரு பக்கெட் இருந்தாலும் நான் அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ஈவன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கூட சொல்லக்கூடாது. சீக்ரெட் சேவிங் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என் மனைவிக்கு தெரியாமல் எப்படி சேமித்தேன் அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன் ஒரு வீட்டில் கூட உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஏன் சீக்ரெட் சேவிங் முக்கியம்னு சொல்லி கூட நான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். முக்கியமாக நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் எப்பப்பெல்லாம் சொல்கிறேனோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மற்றவங்ககிட்ட நான் எப்பப்பெல்லாம் சொல்கிறேனோ என்கிட்ட அந்த அமௌண்ட்டு கேட்பாங்க. நான் சரி பரவாயில்ல ஹெல்ப்புக்குன்னு கொடுப்பேன், அது ரிட்டனே வராது. நான் எப்படியெல்லாம் பணத்தை லாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இதையும் மீறி மற்றவங்க நம்மள்கிட்ட கேட்டுருவாங்க. அதெல்லாம் மீறி நம்ம ஏன் நம்மளோட சேவிங்ஸ் பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, நம்மளோட சேவிங்ஸ் மறைவாக தான் வச்சுக்கணும், சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு 7 காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7 காரணம் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே அந்த வீடியோ இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்கை தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட சேமிப்பை ஏன் மற்றவங்கள்ட்ட கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இதில் என்னோடய பர்சனல் விஷயத்தெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி அதை தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். பாயிண்ட்ஸை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓகே நம்ம சேமிப்பை ரகசியமாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரியும். ஸோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி என்கிட்ட ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் சேர்த்து வச்ச பணம் கரையாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய காரணங்கள் தான். ஸோ இப்போ என்னோடய சேவிங்ஸ் ஸ்டார்டிங்ஸ் ஜேர்னி பற்றி நம்ம இந்த 3 வீடியோவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.